தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 30/4/2026 வியாழக்கிழமை. சித்திரை நட்சத்திரம் இரவு 2:42 வரை, பிறகு சுவாதி. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், நரசிம்மர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி நாட்காட்டியில் போட்டுறவ பார்த்துருப்பீங்க. சுவாதி நட்சத்திரம் அவருக்கு உகந்தது. இன்றைக்கு நம்ம இந்த நரசிம்மரை கும்பிட்டோம்னா என்ன நடக்கும்னா, ஒரு காரியத்தை செய்கிற போது சொல்லுவாங்க, இன்றே செய் அதையும் நன்றே செய் அப்படிம்பாங்க. உடனடியாக நம்ம செய்யணும், இந்த காரியத்தை சுறுசுறுப்பாக செய்யணும். அது மாதிரி செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒத்துழைப்பு செய்யக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா நரசிம்மரா. நரசிம்மர் என்பது அந்த வழிபாட்டுக்கு சொல்கிற போது ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைன்னு தள்ளி வைக்க மாட்டாராம், கேட்ட உடனேயே வரத்தை கொடுத்துருவாராம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள். அதே நேரத்தில் உடனடியாக காட்சி அந்த ஒரு தெய்வம், உக்கிரமான தெய்வம் லட்சுமி நரசிம்மர்லாம் இருக்கு. இந்த நரசிம்மர் ஆலயங்களுக்கு வாய்ப்பு இருக்கவங்க போய் வழிபட்டு வரலாம். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். நான் நேற்று ஒரு நல்ல அருமையான தகவல் சொன்னேன். நடக்காத காரியத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஆலயங்கள் தமிழகத்தில் நிறைய இருக்கு. வாழ்க்கையில் நீங்கள் வெக்ஸாகி போய் இது நடக்கலையேன்னு குழம்பிக்கிட்டு இருக்காம, இது மாதிரி ஆலயங்கள் நீங்கள் ஜாதக ரீதியாக ஆராய்ந்து பார்த்து தேர்ந்தெடுத்து போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு உதாரணம் திருக்கடையூர். அங்கே அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி நிலவு வந்துச்சு. இது மாதிரி நடக்காத காரியங்கள் நடந்ததுன்னு பார்க்கிற போது குன்றக்குடியில் ஞானிகள், அந்த காலத்து ஞானிகள் கூட சில எதிர்பாராத விதத்தில் நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுருக்காங்க, நடக்காத காரியத்தை நடத்தி காட்டியிருக்காங்க. அதாவது மழையை வரவழைச்சிருக்காரு பாடுவார் முத்தப்பர். அவர் சிவகங்கை மாவட்டம் கீழச்சோல்பட்டியில் பிறந்தவர். அவருக்குன்னு ஆலயம் கீழச்சோல்பட்டியில் இருக்குது. அதுக்கப்புறம் குன்றக்குடியில் கூட பெரிய பிரகாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் என்ன பண்ணார், அந்த இடத்துல முருகனை வெள்ளி மயிலில் முருகன் வர்றாரு. வர்றபோது ஊர் மக்கள்லாம் சேர்ந்து, மழையே வராமல் இருந்த காலம் 400 ஆண்டுகளுக்கு முன்னால், மழை வர சொல்லி ஒரு பாடல் படிங்க நாங்கள். அவர் வரகவி, ஆசுகவி, அருட்கவி பாடுவார் முத்தப்பர். அவர் உடனே வானத்தை நோக்கி படித்தார். வெள்ளி அள்ளி நிதியம் கொடுக்கும் புனல் வயல் சேனாதிபதி ஐயன் குன்றை வள்ளிமண வாழனுக்கு வெள்ளி மயில் செய்து வைத்த மகிமை பாரீர், வெள்ளி அறியாமல் மழை பெய்கிறதே என்ற மொழி மெய்தான், வெள்ளி புள்ளி மயிலேறி முருகன் பவனி வரக்கண்டு பொழிந்தவாறேன்னு ஒரு பாடல் படித்தாரு. படித்த உடனே மழை வந்துருச்சு. வந்த மழை நிற்கவே இல்லை. நிற்காத மழையை எப்படி நிப்பாட்டுறது? யாராலையும் மழை பெரும் சொல்ல முடியுமா? இவர் ஆசுகவி அருட்கவியாக இருந்ததுனால மழையை வரவழைச்சிட்டாரு. அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த ஓராண்டா மழை வராமல் இருந்துச்சு, இப்போ மழையை வரவழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த மழை நிற்காம பெஞ்சுக்கிட்டு இருக்கு, முருகப்பெருமான் பவனி வர்ற போது இப்படி மழை தொடர்ந்து வருதேன்னு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பார்த்தாங்க. மழை நிற்கிறதுக்கு ஒரு பாடல் பாடுங்கன்னாங்க. உடனே இவர் வானத்தை நோக்கி படித்தாரு. மழை பொழியும் வானே வெஞ்சுடர் தடிந்த கந்தர் திருவிழா காலத்தில், மழை பொழியும் வானே வெஞ்சுடர் தடிந்த கந்தர் திருவிழா காலத்தில், தொந்தரையாய் நீர்த்துளியை ஊற்றி விடல் நேர்த்தி அல்ல, நீர்த்துளியை ஊற்றி விடல் நேர்த்தி அல்ல, மாட்டிவிடு கீர்த்திமிகும் நாட்டன் மொழி கேள் அப்படின்னாரு. இந்த நாட்டானுடைய மொழியை கேள்னாரு. உடனே மழை நின்றுச்சான். ஆக மழை வரவும் நிற்கவும் பாடிய அவருடைய அந்த திருவுருவச் சிலை எங்கே இருக்குது அப்படின்னா, குன்றக்குடி பெரிய பிரகாரத்தில் தேருக்கு பக்கத்தில் இருக்குது. நாங்கள் தொடர்ந்து 300 மாதங்களாக எங்களுடைய கிரிவலத்தில் நாங்கள் முத்தப்பையாவுக்கு அங்கே இருக்க மயில் வேலுக்கெல்லாம் மாலை போடுவது வழக்கம். நடக்காத காரியங்கள் நடக்குது. அதுக்கு பக்கத்திலேயே 2 மரங்கள் நிற்கிது. அரச மரமும் நிற்கிது, பன்னீர் மரமும் நிற்கிது. அரசு விழாக்களில் கலந்து கொள்ளவும், அரசு மரியாதைகள் கிடைக்கவும், பன்னீர் தெளித்து உங்களை வரவேற்கவும் வேண்டுமானால் இது போன்ற தாவரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான தெய்வங்களை நம்ம வழிபடணும். அதிலும் இவர் ஞானி மகான், 400 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்தவர், மழையை வரவழைத்தவர். இப்பவும் எங்கள் பக்கத்தில் மழை வராமல் இருந்துச்சுன்னா நாங்கள் கூட்டு பிரார்த்தனை, எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய முத்தப்பருடைய ஆலயத்தில் பாடுவார் முத்தப்பர் கோட்டம்னு இருக்கு, அங்கே கூட்டு பிரார்த்தனை செய்வோம். அன்றைக்கு இரவே மழை வந்துவிடும். பொதுவாக மழை வளத்தை வைத்து ஊரை நல்ல செழிப்படைய செய்ய வைப்பதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தவர். அப்படிப்பட்ட அந்த பாடுவார் முத்தப்பர் அருட்கவியாக வாழ்ந்தவர். இதுபோன்ற ஆலயங்களுக்கு நாம் தேடிச் சென்று வழிபடுகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் நடக்கவில்லை என்று நீங்கள் நினைத்தாலும் அந்த காரியம் நடைபெற வழிபிறக்கும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது இன்று சுணங்கிய காரியம் சுறுசுறுப்பாக நடைபெறுகின்ற நாள். சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையையும் கொடுப்பார்கள். இன்று யோகமான நாள். காரணம், உங்களுடைய ராசியிலேயே சூரியன் இருக்கின்றார். பஞ்சமாதிபதி சூரியன் உச்சம். பொதுவாக 5க்கு அதிபதி என்று சொல்கிற பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக விளங்கும் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதனாலே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். தொழிலிலே எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். புகழ் கூடும். இந்த நாள் நல்ல நாள்.
ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் 2 குரு, திரண்ட செல்வம் வரும். எனவே பணப்பிரச்சனை தீரும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிச்சயித்த பயணத்திலே திடீரென மாற்றங்களை செய்வீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். கல்யாண கனவுகள் நனவாகும். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நரசிம்மர் வழிபாடு நன்மையை வழங்கும். நாட்பட்ட நோயிலிருந்து நீங்கள் நிவாரணம் பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இல்லம் தேடி வரப்போகிறது. குறிப்பாக புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் யோகம் உண்டு. 10லே சனி இருப்பதனாலே பெற்றோர்களின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. கடகராசினியர்களே, உங்களுக்கு சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாள். இன்று தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்குவதிலே தனி கவனம் செலுத்துவீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த நாள் ஒரு இனிய நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு லாபஸ்தானத்திலே குரு. இன்று குருவாரம். எனவே பணப்புழக்கம் நன்றாக இருக்க வேண்டுமானால் இந்த குருவை நீங்கள் வழிபட வேண்டும். குறிப்பாக முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துக் கொடுப்பார்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்றைக்கு நீங்களும் நரசிம்மரை வழிபடுவதன் மூலம் நன்மைகளை பெறலாம். உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உச்சம், அதிலும் புதனோடு இணைந்திருக்கிறார், தன லாபாதிபதியோடு. எனவே பொருளாதாரம் உச்ச நிலையை அடையும். எதில் நீங்கள் எந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டாலும் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு பகல் 1:57 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். காலை நேரத்திலே உங்களுக்கு வரவு அதிகரிக்கும். மாலை நேரத்திலே கொஞ்சம் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கு பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல அருமையான நாள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறுகின்ற நாள். உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும். நாணயமும் நேர்மையும் கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அயல் நாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல் ஆதாயம் தருவதாக இருக்கலாம். 7லே சனி இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் சிறு அச்சுறுத்தல் ஏற்பட்டு அகலும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு பகல் 1:57 வரை 1:57க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். எனவே காலை நேரத்தை காட்டிலும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு அற்புதமான நேரம். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். புது முயற்சிகள் செய்தால் நீங்கள் மதியத்திற்கு மேல் செய்யலாம். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். உங்கள் ராசிக்கு 8லே சுக்கிரன் இருக்கின்றார். அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் இருப்பதனாலே திடீரென பயணங்கள் உருவாகலாம். நீண்ட தூர பயணங்கள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். வாழ்க்கை துணை வெளியே இருந்த பிரச்சனைகளும் நல்ல முடிவுக்கு வரலாம். குரு பார்வை இருப்பதனாலே கல்யாண கனவுகள் அல்லது கடமையில் இருந்த தொய்வு அகலுகின்ற விதத்திலே ஒரு நல்ல சம்பவங்கள் இல்லத்திலே இன்று நடைபெறப் போகின்றது. இன்று மேலும் நன்மை கிடைக்க குருவை வணங்குவது நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு அற்புதமான நாள், யோகமான நாள். வரன்கள் வாயில் தேடி வருகின்ற நாள். வருங்கால நலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கிறது என்று கவலைப்பட வேண்டியதில்லை. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கின்றார். எனவே குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். அவர்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய், ராசிநாதன் 5 இருப்பதால் பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் திட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். பிள்ளைகள் அயல்நாடு சென்று படிக்க வேண்டும் என்றோ அல்லது அவர்களுடைய கல்யாண கனவுகளை நனவாக்கும் முயற்சிகளோ நீங்கள் ஈடுபட்டால் அதில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் இனிய நாள். தொழில் போட்டிகள் அகலும் நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. எனவே குடும்பத்தில் அமைதி கூடும். நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்திருந்த காரியம் இன்று நிறைவேறப் போகின்றது. உத்தியோகத்திலே மேலதிகாரிகள் உங்களுக்கு சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்புகள் கூட உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடைபெறும் இந்த நாளில் வியாழக்கிழமை என்பதனாலே இன்று அதிகாலையிலேயே தென்முக கடவுளை வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 2லே ராகு 8லே கேது. ஏற்ற இறக்கமான வாழ்க்கை. காலையிலே கலகலப்பாக இருக்கும், மாலையில் சலசலப்பாக இருக்கும். காலையில் வரவு வரலாம், மாலையில் செலவாகலாம். என்ன இருந்தாலும் 6ல் குரு இருப்பதனாலே ஊரில் பகை இருக்கத்தான் செய்யும். மறைமுக எதிர்ப்புக்கு மத்தியில் தான் உங்கள் வாழ்க்கை. உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் அருகில் இருப்பவர்களிடம் விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது.
கும்பராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம். பகல் 1:57 வரை சந்திராஷ்டமம். எனவே ஏதேனும் புது முயற்சிகள் செய்வதாக இருந்தால் மதியத்திற்கு மேல் நீங்கள் செய்யலாம். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும், பணப்புழக்கம் ஏற்படும். காலை நேரத்தில் கடவுள் வழிபாட்டில் ஈடுபட வேண்டும், யோசித்து செயல்பட வேண்டும். எப்படியும் முடிந்துவிடும் என்று நினைத்த காரியம் முடிவடையாமல் போகலாம். நட்பு கூட பகையாகலாம், கவனம் தேவை. மீனராசி நேயர்களே உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 1:57க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே ஏதேனும் ஒரு புது முயற்சி செய்வதாக இருந்தால் காலை நேரத்தில் செய்து விடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் அதிகரிக்கும், பணப்புழக்கம் குறையும், பயணங்களால் இடையூறுகள் ஏற்படும். கூட இருப்பவர்கள் உங்களுக்கு தொல்லைகள் கொடுக்கலாம். அது மட்டுமல்லாமல் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் இருக்கிறது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தாலும் வீடு தேடி வம்பு வழக்குகள் வரலாம். அது மட்டுமல்லாமல் 2 சூரியன் இருப்பதால் கடுமையான வார்த்தைகளை பிரவேசித்து உறவையும் பகையாக்கிக் கொள்வீர்கள். எனவே எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.